Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்போஸ் உங்களோட சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய வழி இருக்குது. அதில் வந்து ஒரு வழி தான் சிஸ்டமோட ரேம் அப்கிரேட் பண்ணுறது. ரேம் அப்கிரேட் பண்ணுறதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பத்துக்கு ரேம் வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் வந்து மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும். அதை விட நீங்கள் அதிகமான கெப்பாசிட்டி ரேம் போட்டால் கூட அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாமல் கூட போகலாம். ஸோ நாம் கரெக்டான ரேம் கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட சிஸ்டம் சப்போர்ட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டி எவ்வளோ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்கள் சிஸ்டமில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கக்கூடிய ரேம் எவ்வளோ, உங்கள் சிஸ்டமில் எவ்வளோ ஸ்லாட் இருக்குது, ரேம் ஸ்லாட் வந்து எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் எவ்வளோ கெப்பாசிட்டி ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது சிஸ்டம் சப்போர்ட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் சிஸ்டமில் வந்து விண்டோஸ் கீ அண்ட் ஆர் இந்த ரெண்டையும் வந்து சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸில் வந்து சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி கமெண்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த கமெண்ட் வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. WMIC ஸ்பேஸ் MEM physical ஸ்பேஸ் GET ஸ்பேஸ் மேக்ஸ் கெப்பாசிட்டி கமா ஸ்பேஸ் மெமரி டிவைசஸ் இந்த மாதிரி அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. ஓகே, இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் கெப்பாசிட்டி, அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா மெமரி டிவைசஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து மேக்ஸ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதா உங்களோட சிஸ்டம் சப்போர்ட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கேபியில் கொடுத்துருப்பாங்க, பட் நமக்கு வந்து தேவை ஜிபியில் இது நமக்கு தேவை. ஸோ இது வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேக்ஸ் கெப்பாசிட்டி அந்த வேல்யூ வந்து இந்த மாதிரி 1048576 இந்த வேல்யூவில் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டி இன் ஜிபியில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட் இருக்கும், சில இதில் வந்து சிங்கிள் ஸ்லாட் தான் இருக்கும். இதில் 8GB அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டி. உங்கள் சிஸ்டமில் வந்து எவ்வளோ ஸ்லாட் இருக்கும் அப்படிங்கிறத மெமரி டிவைசஸ் அப்படிங்கிற அந்த இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 இருக்குது, அதாவது 2 ஸ்லாட் இருக்குது. ஸோ என்னோடய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 8GB. நான் வந்து ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் 4GB அப்படின்னு போட்டு நான் 8GB அப்கிரேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் 8GB போட முடியாது. ஏன் அப்படின்னா நான் ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் 8GB போட்டேன் அப்படின்னா 16GB ஆகிடுது. இது வந்து என்னோடய மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டியை விட அதிகமாகிடுது. ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் ஆகாமல் போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் சிங்கிள் ஸ்லாட் இருந்துச்சு, சிங்கிள் ரேம் ஸ்லாட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக 8GB ரேம் வந்து சிங்கிள் ஸ்லாட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டி 8GB இருந்தால். சிங்கிள் ஸ்லாட் இல்லாமல் டபுள் ஸ்லாட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டாக போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது சிஸ்டமில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கக்கூடிய ரேம் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை திஸ் பிசி அப்படின்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே வந்து இருக்கும் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து தெரியக்கூடிய ரேம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டோட்டல் ரேம் கெப்பாசிட்டி, அதாவது ஒவ்வொரு ரேம்லேயும் ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் வந்து எவ்வளோ ரேம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சர்ச்சில் போயிட்டு டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த டேப் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரி அப்படிங்கிற செக்ஷனில் கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ ஸ்லாட் இருக்குது அண்ட் ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் அந்த கர்சர் வந்து அந்த இது பக்கத்தில் ஸ்லாட்ஸ் யூஸ்ட் அப்படிங்கிற அந்த இது பக்கத்தில் கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு ரைட்டில் காமிக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்லாட் இருக்குது, ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் 2GB வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக என்னோடய ரேம் கெப்பாசிட்டி வந்து 4GB அப்படிங்கிறது வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் உங்களோட சிஸ்டமில் ஆல்ரெடி எவ்வளோ ரேம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ ரேம் வரைக்கும் இங்கே வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.